தங்களுடைய சிரசிலே தாங்கின கடன்களை தற்பொழுது விமானம் வந்தடைந்திருக்கின்றது. தொடர்ந்து விமான கும்ப அபிஷேகமும் அதனை அடுத்து மூலவர்கள் கும்ப அபிஷேகமும் நிறைவேற்றிடுவதற்கு விளைந்து அமைந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதிய அன்பர்களான உறுப்பினர்கள் அதனை தொடர்ந்து இந்திரனாகப்பட்டவன் விநாயகனை வேண்டினான். விநாயகரானவர் தண்ணீர் தருகிறோம் என்று சொல்லி அகன்றார். அதே வேளையிலே பெருமானான சிவபெருமானுக்கும் பெருமாட்டியான பார்வதிக்கும் திருமணமானது வடபகுதியிலே நடந்தது. வடபகுதியிலே நடந்த அந்த திருமணத்தை காண்பதற்கு ஏன்னா இங்கேயே இந்த தெருவிலேயே இன்றைக்கு 3 கல்யாணம். அதுபோல வடபகுதியிலே பெருமானான சிவபெருமானுக்கும் உமையவளுக்கும் திருமணம். அந்த திருமணத்தை காண்பதற்கு அனைத்து தேவாதி தேவர்கள் பின்னரும் பின்புணர் வித்யாதரர் இயக்கர் போன்றிருக்கின்ற அனைத்து பேர்களும் அந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்டதினாலே அந்த வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து நின்றது. உயர்ந்து நின்ற பகுதியை சமப்படுத்துவதற்கு அருகிலே இருந்த அகத்தியனை அழைத்தார். பெருமானான சிவபெருமான் அழைத்து நீ சென்று தென்பகுதியை சமப்படுத்துவாய் என்று சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது பெருமானான அகத்திய முனிவர் கேட்டார், ஐயனே இந்த திருமண வைபவத்தை தற்பொழுது பெருமானான 12 ஆண்டு காலங்களுக்கு உரிய பயனை நம்முடைய தியாகராஜ நகர் இளைஞர் நற்பணிப்பு நடத்தப்படுகின்ற திருவிழாவிலே